கோவிடுக்கான வேக்சின்லேயே நிறைய கேள்விக்குறிகள் வந்தது. காரணம் என்னென்னா, சைட் எஃபெக்ட் ரேராக நடக்கும்னாலும் சிலருக்கு அப்படி ஹார்ட் அட்டாக் வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்கா? 1 கோடி பேர் போட்டாங்கன்னா அதில் ஒரு 4-5 பேருக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வரும். சைடு எஃபெக்ட்ஸில் இது ஒரு சின்ன பாயிண்ட் தானே தவிர போட்ட எல்லாருக்கும். கோவிட் வேக்சின் வந்து ஒரு 1.5 வருஷம் to 2 வருஷத்துலேயே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. முறையாக சில ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டதா இல்லை அவசர கதியில் நடத்தப்பட்டது? அதுவும் நம்ம எடுத்துக்கிட்ட வேக்சினில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறப்ப உலக அளவில் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இளைஞர்கள் மத்தியில் மட்டும் இல்லை, வயசானவங்க மத்தியில் ஏற்படுத்துது. Nova Sangamam Premium Plots and Villas at Manapakam. For booking, contact 9564012345. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். கொரோனா தடுப்பூசியான கோவிஷீல்டு தயாரித்த நிறுவனம் வந்து ஆஸ்ட்ராஜெனிகா வந்து இப்போ வந்து ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா வந்து அந்த கோவிஷீல்டு தடுப்பூசி போடுறவங்களுக்கு வந்து ரத்தம் குறைதல் மற்றும் பிளேட்லெட்டுகளுடைய எண்ணிக்கை வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு அச்சத்தை விளைவித்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ கோவிஷீல்டு போட்டிங்களா, ஐயோ இது வந்து ரத்தமெல்லாம் உறையுமா அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டத்துக்குள்ளே இருக்காங்க. இப்போ இந்த சூழலில் வந்து இது பற்றி நம்ம பயப்படணுமா கூடாதா அப்படின்றத பற்றி நமக்கு தெளிவாக விளக்க வந்திருக்கார் தொற்றுநோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் பாக்கியராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டுனால வந்து ரத்தம் குறையிறது, பிளட் கிளாட் ஆகிறது, அப்புறம் அந்த பிளேட்லெட்டுகளோட எண்ணிக்கை குறைன்றது வந்து இப்போ நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தாலும் கோவிஷீல்டு அறிமுகப்படுத்தப்பட்ட போதே வந்து இந்த விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா? அப்படி இருந்தோம் ஏன் இப்போ வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலை இன்னைக்கு மாறி இருக்குது? இல்லை, அதில் என்ன பிரச்சனைனா அடிப்படையாக புரிந்து கொள்ளணும். எந்த ஒரு வேக்சின் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியில் வந்தாலும் அது இந்த மாதிரி ஒரு பல கேள்விக்குறிகள் வர்றது உண்மைதான். எப்போவுமே வந்து அதற்கான தரவுகள் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, கோவிஷீல்டோ அல்லது கோவேக்சினோ குறிப்பாக வந்து கோவிடுக்கான வேக்சின்லேயே நிறைய கேள்விக்குறிகள் வந்தது. காரணம் என்னென்னா, மிக விரைவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு வேக்சின் அது அப்படிங்கிறதுனால. இந்த விஷயத்தில் இப்போ ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட லண்டனில் 51 பேர் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க இதற்கு எதிராக. ஓகே. அதில் ஒருத்தர் வந்து என்னுடைய மூளையில் இரத்த உறைவு ஏற்பட்டதற்கு இந்த வேக்சின் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைம் வச்சுருக்கிறாரு. அப்போ கோர்ட் வந்து என்ன கேட்டிருக்குன்னா, இப்படி வருமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டப்போ அவங்க ஆமாம் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாகவே ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டால், சாதாரணமாக தலைவலிக்கோ அல்லது காய்ச்சலுக்கோ நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டால் கூட அதுக்கான தரவுகள் உங்களோட கூட கொடுக்கப்படும். ஒரு மெடிசனுக்கு பின்னாடி என்னென்னலாம் பாதிப்புகள், சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை என்னென்னலாம் வருங்கிறது விளக்க உரைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் இதுக்கும் விளக்க உரைகள் கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு வரி தான் டிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய த்ரோம்போசிஸ் வித் த்ரோம்போசைட்டோபினியா சிண்ட்ரோம் சொல்லிட்டு. த்ரோம்போசிஸ்னால் ரத்தம் உறைதலும், அதாவது பிளட் கிளாட்டிங்கும், த்ரோம்போசைட்டோபினியாங்கிறது பிளேட்லெட் குறைவு ஏற்படுதலும். ஸோ இதற்கான விளக்கத்தை நான் அடுத்தடுத்த கேள்விகளில் சொல்கிறேன். ஆனால் இந்த ஒரு பாதிப்பு ஒரு பாயிண்டில் தான் கொடுக்கப்பட்டது. இந்த ஒரு பாயிண்ட்டை எடுத்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயமாக வந்து உலக அளவில் பேசப்படுது. நீங்கள் எடுத்திருக்கிற அந்த முடிவு ஒரு நல்ல முடிவு, நல்ல ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துகிறீங்க. ஆனால் இதில் ஒரு பயம் இருக்க தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னு சொல்கிறேன்னா, இது 1 கோடி பேர் போட்டாங்கன்னா அதில் ஒரு 4-5 பேருக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வரும். அவர்களுடைய உடலை பொறுத்தது, ஒவ்வொருத்தருக்கும் உடல் வேறுபடும், பலவிதமான பரிமாற்றங்கள் இதில் இருக்குது. அப்படிங்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸில் இது ஒரு சின்ன பாயிண்ட் தானே தவிர போட்ட எல்லாருக்கும் இப்படி வருங்கிறது பதில் அல்ல. இல்லை சார், இப்போ நம்ம நடிகர் விவேக் வந்து அவர் கோவிட் டைமில் தான் வந்து இறந்தார். அவர் வந்து ஒரு தடுப்பூசி எடுத்துக்கிட்டார். ஸோ இப்போ அவருடைய மரணம் கூட வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்ல அவர் இறந்துட்டார். அவருடைய மரணத்துக்கு காரணம் கூட தடுப்பூசி அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் இருந்தது. ஸோ இப்போ இது நீங்கள் இப்போ சொல்லும்போது வந்து இதில் வந்து இதோடைய சைடு எஃபெக்ட் எல்லாருக்கும் ஆளினாலும் சிலருக்கு வந்து பிளட் கிளாட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அப்படின்னா அப்போ அந்த பிளட் கிளாட் ஆகிறது மூலமாக ஹார்ட் அட்டாக் ஏற்படுமா? அதாவது நான் சொல்கிறேன்னா, இது வந்து சைடு எஃபெக்ட் ரேராக நடக்கும்னாலும் சிலருக்கு அப்படி ஹார்ட் அட்டாக் வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அப்படியெல்லாம் வந்து எந்த தரவுகளுமே குறிப்பிடப்படலை. நான் என்ன சொல்ல, த்ரோம்போசைசின்னு சொன்னேன் இல்லையா, த்ரோம்போசிஸ் ஆர் த்ரோம்போசைட்டோபினியா அப்படிங்கிறது வந்து மிக அரிதாக ஏற்படக்கூடிய ஒரு வியாதி. எல்லாருக்குமே ஏற்படாது. இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த இம்யூன் சிஸ்டம் ட்ரிகர் ஆகும்போது வேக்சின்னால் அல்லது எதனால கூட
இப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கொள்கிற எந்த மருந்துகள்னால கூட உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் ட்ரிகர் ஆகலாம், அது துரிதப்படுத்தப்படலாம். அப்படிங்கும்போது இந்த மான பாதிப்புகள் வெகு சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த அஸ்ட்ராஜெனிக்கா அதை மறுக்கலை. இந்த சைடு எஃபெக்ட்ஸும் ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதே தவிர இது மட்டுமே வாய்ப்பு அல்ல. அப்படி பார்த்தா லட்சக்கணக்கான மக்கள் போட்டிருக்காங்க. நண்பர் நடிகர் விவேக் அவர்கள் எனக்கும் நண்பர் தான். பல நேரங்களில் நாங்கள் சந்தித்து பேசியது உண்டு. அப்படி பேசும்பொழுது அந்த மரணம் எனக்கு பெரிய கவலையை தந்தது, பெரிய வேதனையை தந்தது. ஆனால் இது காரணம்னு எங்கேயுமே வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்லப்படலை. அப்படிங்கிறதுனால அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஒரு மிகப்பெரிய பிரபலமான நபர் ஒரு வேக்சினில் இறந்து போகும்போது, இப்போ ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டில் ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாலே ஒரு 2-3 நாளைக்கு நமக்கு அந்த பாதிப்பு இருக்கும். அதுவும் நம்ம எடுத்துக்கிட்ட வேக்சினில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறப்ப உலக அளவில் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இளைஞர்கள் மத்தியில் மட்டும் இல்லை, வயசானவங்க மத்தியிலும் ஏற்படுத்துது. குறிப்பாக சொல்லணும்னா வயசானவங்களுக்கு நிறைய பேர் கோமார்பிடிட்டின்னு சொல்லக்கூடிய இரத்த ஹார்ட் அட்டாக் அடைஞ்சவங்க அல்லது டயபெட்டிக் அதிகமாக உள்ளவங்க, ஹைப்பர் டென்ஷன் உள்ளவங்க, இவங்க எல்லாமே இந்த இதை எடுத்துக்கிட்டாங்க, வேக்சின் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களும் அதுக்குள்ள பாதிப்புள்ள ஆகலையே, அதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லையே. இப்போ இளைஞர்கள் வந்து அதிகமாக மாரடைப்பு ஏற்படுதுங்கிறது இப்போ கரண்ட் சினாரியோ. இப்போ இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை போன்ற மீடியாக்கள் இல்லை, எல்லாத்தையுமே வந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு வந்து விஷயங்கள் நடக்கலை. ஆனால் இன்றைக்கி மீடியாவில் சின்ன சின்ன விஷயங்களுக்குள்ளே வெளியே கொண்டு வரப்படுது. அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாதிப்பு தான். எவ்வளோ ஒரு படிப்பில் கூடங்க ஒரு அளவோடு படித்தா அவன் நல்லா இருப்பான், ரொம்ப படித்தா அவன் புத்தி பெதளிச்சு போயிடுவான் இல்லையா? எப்போவுமே ஒரு அளவுகோல் இருக்கணும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு கிடைக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சொல்கிறது என்னன்னா வந்து ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. இன்றைக்கி நம்ம ஒரு மேம்போக்கான ஒரு விஷயம் தாண்டி உள்ள டீப்பாக போகிறோம். ஆனால் டீப்பாக போகிற இன்ஃபர்மேஷன் வந்து முழுமையாக கிடைக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமாம். இப்போ இந்த இரத்த உறைதல் ஏற்படுதுங்கிறது ஒரு பாயிண்ட் தான். ஸோ அதோடைய அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குன்னு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் நல்லா ஒர்க் பண்ணுற வரைக்கும் தான் நமக்கு உடலில் எந்த பாதிப்பும் வராது. இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து ஆட்டோவாக அதுவே இப்போ இந்த இது தனக்கு எதிராக திரும்ப. ஆமாம், அந்த கோவிடில் ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க. இது அடிப்படையான அறிவியல் சம்மந்தமான ஒரு விஷயம். இந்த கோவிடே வந்து ஒரு பிளட் சக்கிங் வைரஸ் தான். ஓகே, சரிங்களா? அது வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஆன்டிஜன், உள்ளே இருக்கிறது ஆன்டிபாடி, எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு இம்யூன் சிஸ்டம். இது போய் இதை டச் பண்ணும் பொழுது உள்ள எல்லா எதிர்ப்பு சக்திகளும் சேர்த்து போராடும். இதில் என்னென்னா டி செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சைட்டோகைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செல் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆயிடுது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இந்த ரூமுக்குள்ள வந்து 10 பேர் தான் நிற்க முடியும்னா நீங்கள் 1000 பேரை நிற்க வைக்க முயற்சி பண்ணுறீங்க, அதில் 100 பேர் செத்து போயிடுவான் இல்லையா? 1000 பேரை நிற்க வைக்க முடியாது. இந்த ரூமுக்குள்ள 50 பேர் தான் நிற்க வைக்க முடியும்னா நம்ம அவ்வளோ அதுதான் செல்ஸை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் உள்ள ஆளே எதிரியாக மாறுறது. நீங்கள் வெளியில் உள்ள எதிரியை அடிக்கிறங்கிறது வேற வேலை. உள்ளவனே பயந்து போய் உள்ள ஆளே அடிச்சிடறான். அந்த பாதிப்பு இந்த கோவிட் வைரஸில் வந்தது. அதனால தான் நமக்கு SpO2 குறைஞ்சது, இரத்த உறைதல் தன்மையெல்லாம் ஏற்பட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு இதை கொள்ளும் பொழுது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறது. இது வந்து ஒரு கோவிட் மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு வைரஸை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணும்போது சில பக்க விளைவுகளாக இந்த இதெல்லாம் இருக்கிறது வந்து இயல்பு தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே, அதாவது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஓகே, புரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே சொன்ன மாதிரி வந்து இப்போ ஒரு பொதுவாக வந்து தடுப்பூசி வந்து கண்டறியறதுக்கு வந்து ஒரு 10 to 12 ஆண்டுகள் வரை தேவைப்படலாம் அப்படின்றது தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த கோவிட் வேக்சின் வந்து ஒரு 1.5 வருஷம் to 2 வருஷத்துலேயே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இவ்வளோ துரிதமாக கண்டுபிடிச்சது வந்து அது முறையாக சில ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டதா இல்லை அவசர கதியில் நடத்தப்பட்டதா? இல்லை, ஒரு வைரஸ்க்கான வேக்சினை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது 3 ஃபேஸ் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் அந்த 3 ஃபேஸ் சிஸ்டமும் ஃபாலோ பண்ணப்பட்டு பல விலங்கினங்களுக்கு பரிசோதிக்கப்பட்டு தான் இது வந்து வெளியில் வந்திருக்குது. தரவுகள் இல்லாமல் எதுவுமே நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது. அப்படி இல்லைன்னா ஹியூமன் சிஸ்டத்துலேயும் ஃபெயிலியர் ஆயிரும். நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு டயபெட்டிஸை நம்ம தீர்மானிக்கிறோம் அல்லது ஹைப்பர் டென்ஷனை தீர்மானிக்கிறோம்னா 120லேருந்து 80 இருந்தால் அந்த பிபி வந்து ஒரு கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறோம் ஹைப்பர் டென்ஷனை பொறுத்தளவுக்கு. இது எந்த தரவுகள் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டது? இதை வந்து ஒரு 1000 மக்களுக்கோ அல்லது 1,00,000 மக்களுக்கோ வரையறுக்கப்பட்டு அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணப்பட்டு இவ்வளோ பேருக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பொறுத்தான் வந்து வரையறுக்கப்படுது. இந்த கோவிடில் என்ன பிரச்சனைனா ரொம்ப குறுகிய காலம் தான் அவங்களுக்கு இருந்தது. 1 வருடம் 1.5 வருடத்துக்குள்ளே இந்த வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருந்தது. அதில் ஒரு சில பிறழ்வுகள் இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கப்புறம் அந்த 2020க்கு அப்புறம்
திருப்பி செகண்ட் ஃபேஸ் ஆஃப் எவிடன்ஸும் இவங்க கொடுத்துருக்காங்க அஸ்ட்ராஜெனிகாவை பொறுத்தளவுக்கு. ஓகே. அப்படிங்கனால அதில் பாதிக்கப்பட்ட மக்களோ எதுவுமே சொல்லப்படலை. ஆனால் இந்த 51 பேர் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் எங்களுக்கு வந்து இதனால் பாதிப்பு இருந்தது, எங்களுக்கு மூளையில் ஒரு ரத்த உறைதல் இருந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு, ஒரு சில பேர் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் அந்த கோர்ட் இந்த கேள்வியை கேட்டுச்சு. அதாவது என்னை இதில் வந்து இந்த பாதிப்பு உண்மையிலே வருமா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து ஆமாம் இது ஒரு 1% ஆஃப் வாய்ப்பு வந்து இதுக்கு இருக்குது. எந்த மெடிசன்லையுமே எப்படி நம்ம கொடுத்தாலுமே இப்போ எனக்கு வந்து ஒரு மெடிசன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு ஒரு மெடிசன் அக்செப்ட் பண்ணிக்காது. பேசிக்காக சொல்லணும்னா நம்ம ரத்தத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம். நான் வந்து ஒரு சீ ஃபுட்ஸை நல்லா சாப்பிடுவேன், எனக்கு ப்ராப்ளம் வராது. நீங்கள் ஒரே ஒரு இறாலையோ நண்டையோ தொட்டால் கூட உங்களுக்கு கண்ணெல்லாம் வீங்கிரும். இப்போ ரத்தங்களை வந்து மாற்றங்கள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால வேக்சினேஷனை உள்ளே அனுப்பும்போது அங்கே பல ஜீனோடைப்பிக்கல் சேஞ்சஸ், பல பரிமாற்றங்கள் நடக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம அதை தீர்மானிக்க முடியாது அந்த 1%. ஸோ அதாவது இப்போ வந்து பக்க விளைவுகள் வந்து எல்லா மருத்துவத்துலேயுமே இருக்குது, எல்லா மருந்துகளுக்கு பின்னாடி பக்க விளைவுகள் இருக்குது. அது மாதிரி வந்து இது வந்து ஒரு வேக்சினுக்கான ஒரு பக்க விளைவுன்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டு சாதாரணமாக கடந்து போயிடலாம். இது வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது. இல்லை இது ஒரு இஷ்யூவே இல்லைங்க என்னை பொறுத்தளவுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே எவ்வளோ பேர் போட்டுருக்காங்க. என்ன பிரச்சனை தெரியுமா? இப்போ நம்ம எல்லாம் இளம் வயதினர் வந்து 27 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, 35 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அதோட சோர்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் என்னங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும்ல. ஆஃப்டர் வேக்சின் இருக்கிறதுனால தான் இது ஒரு இஷ்யூவாக மாறுது. இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு வேர்டு குறிக்கப்பட்டதுனால இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக கொண்டு வரப்படுது. அதாவது இளவயது மாரடைப்பு இன்னைக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம், அதுக்கு வந்து கோவிட் தான் தடுப்பூசி தான் காரணம்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கலாம், ஆனால் இதை நம்ம கவனிக்காமல் இருந்திருப்போம். ஆனால் இன்னைக்கு வேக்சின் போட்ட பிறகு பர்டிகுலராக இந்த ஒரு இன்சிடெண்ட்டை மென்ஷன் பண்ண பிறகு இது ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்படுது. புதுசாக நம்ம இது வரைக்கும் இல்லாமல் ஒரு வேக்சின் போட்ட பிறகு நமக்கு அதை பற்றின நம்பகம் முழுவதும் தெரியாத போது வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது இதனால தான் நடந்திருக்காமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இது ஒரு கெஸ்ஸாக எல்லாரும் கொண்டு வராங்க. எதுவுமே அறிவியலை பொறுத்தளவுக்கு எவிடன்ஸ் பேஸ்டு தாங்க. அடிப்படையில் ஒரு ஆராய்ச்சியே தீர்மானிக்கப்படுகிறது, நிரூபிக்கப்படுது அப்படின்னா அதனுடைய தீர்வு வந்து அது என்ன முடிவு இருக்குங்கிறத பொறுத்து தான். ரிசல்ட் என்ன, ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படிங்கும்போது நீங்கள் முதலே சொன்ன மாதிரி இயற்கை வைத்தியங்களாக இருக்கலாம் அல்லது ஹோமியோபதியாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, எந்த இதாக இருந்தாலும் அதனுடைய எவிடன்ஸ் பேஸ் இல்லைன்னா அது ஃபெயிலியருங்க. ஸோ இந்த ரிசர்ச்சை இவங்க எவிடன்ஸ் பேஸ்டு பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதில் ஒரு பாயிண்ட்டு ஒரு வேளை இது ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து டோலோ போட்டால் நமக்கு வந்து லூஸ் மோஷன் போகும், நமக்கு வாந்தி வரணும்னா நம்ம போட மாட்டோமா? போடுவோம் இல்லையா? அதை மீறி நமக்கு அந்த ஃபீவர் ரெடியூஸ் ஆனுங்கிறது தான். அதில் வந்து உயிரிழப்பு போகிற அளவுக்கு பாதிப்பு. இப்போ லூஸ் மோஷன் வந்து உங்களுக்கு 20 அளவு போச்சுன்னா உயிரோடு இருக்க முடியுமா? நம்ம டீஹைட்ரேட் ஆயிரும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ எல்லா மருந்துகளுக்குமே ஒரு கொடுக்கப்படுற தரவுகளுடைய விளக்கம் வந்து இதுதான். இதை வந்து ஒரு பூமாக நம்ம பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ பிளட் கிளாட் ஆகிறது ஓகே. இப்போ பிளேட்லெட்லாம் வந்து குறையிறது மூலமாக, அதாவது சில பேருக்கு நடக்கும்னு சொல்கிறேன். இப்போ இது பிளேட்லெட் குறையிறது மூலமாக என்ன விளைவு ஏற்படும்? எப்போவுமே பிளேட்லெட் தாங்க நம்மளுடைய ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ரொம்ப முக்கியம். நம்முடைய எதிர்ப்பு சக்தி தான் வந்து அடிப்படை காரணம் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு. இப்போ நோய் இல்லாமல் நம்ம இருக்கிறோம் இல்லையா? இப்போ கேன்சர் பேஷண்ட்டையும் எய்ட்ஸ் பேஷண்ட்டையும் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு பேஷண்ட் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவங்களோட இம்யூனிட்டி எல்லாம் செத்து போயிடும். நம்முடைய உடம்புல பாக்டீரியாக்களுக்கெல்லாம் நல்ல பாக்டீரியாக்கள், நன்மை விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கிறதுனால தான் நம்ம இம்யூன் சிஸ்டமே நல்லா இருக்குது. இதை நம்ம கெடுத்துட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பை நம்ம அடைவோம். அப்படிங்கிறதுனால இம்யூன் சிஸ்டத்தை நம்ம ரொம்ப ப்ராப்பராக வச்சுக்கிட்டாலே எந்த பிரச்சனையுமே நமக்கு வராதுங்க. எந்த வேக்சின் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். வேக்சின் போடும்போது நம்மளோட இம்யூன் சிஸ்டம்னா ஸ்ட்ராங்காக தான் மாறுமே தவிர குறையக்கூடிய வாய்ப்பு கிடையாதுங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து சைடு எஃபெக்ட் வந்து ரொம்ப ரேராக தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போது வேக்சின் போட்டு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இப்பயும் வந்து நிறைய பேர் வந்து போட்டவங்க வந்து பயந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த எஃபெக்ட் வந்து போட்ட உடனே தெரிவிக்கக்கூடியதா, இல்லை ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கூட தெரிவிக்கலாமா? பெரிய ஆபத்துனா உங்களுக்கு 40 நாட்களுக்குள்ளே தெரிஞ்சிருங்க. ஓகே. 1 to 40 நாட்களுக்குள்ளே ஒரு வேக்சினை போடும்பொழுது அதனுடைய மாற்றங்கள் நமக்கு தெரியும். சின்ன மாற்றங்கள் கூட சொல்கிறேன். அந்த பாதிப்புகள் இல்லைன்னா இத்தனை வருஷம் பண்ண பிறகு கவலைப்பட தேவையே இல்லை. ஓகே இல்லையா? அதுக்கேற்ற ஒரு எதிர்ப்பாற்றலை, இம்யூன் சிஸ்டத்தை நம்முடைய பாடியே ஓனாக சரி பண்ணிக்கிறோம். அப்படி சரி பண்ணலன்னா நீங்கள் சர்வேவே ஆக முடியாது. இதான் உண்மை. பல பேர் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு இன்னும் அந்த பாதிப்பு வந்து நாங்கள் பிற்காலத்தில் பெரிய ரத்த உறைதல் ஏற்பட்டால் என்ன பண்ணுறது? ரத்த உறைதல் ஏற்பட்டால் அப்பயே ஏற்படணும். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்கிறேன். இன்ஜெக்ஷன் போடுறீங்க, இன்ஜெக்ஷன் போட்டோன்னே தப்பாக போட்டாங்கன்னு வச்சுங்க ஒரு இன்ஜெக்ஷனை, அப்போ என்ன ஆகும்? தடித்தல் ஏற்படும் அல்லது அந்த இடத்துல சிவப்பாக மாறும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு 3 வருஷம் கழித்து மாறுமா? இல்லை. அது மாதிரி தான் ஒரு வேக்சினை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த வேக்சினுக்கான விளைவு அப்பயே ஏற்பட்டால் தான்.
அப்போ ஏற்படலைன்னா அந்த பாடி அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுச்சுன்னு அர்த்தம், அதற்கான ஃபங்க்ஷனாலிட்டி அதை தயார் பண்ணிக்கிச்சுன்னு அர்த்தம். கவலைப்பட தேவையே இல்லை. ஓகே ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அதாவது இப்போ ஒரு பெரிய ரிலீஃப் மாதிரி இருக்குது இது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து என்னடா ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து கூகுளில் சர்ச் பண்ணி எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விலை வந்து இன்னும் எதிர்காலத்தில் அஃபெக்ட் பண்ணுவான்னு. இப்போ பொதுவாகவே இந்த தடுப்பூசிகள் மேலே எப்பவுமே விமர்சனம் இருந்துகிட்டே இருக்குது. இது கோவிட் வேக்சின் மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லா வேக்சின் மேலே இருக்குது. அது என்ன காரணமாக இருக்கும்? இது நம்ம மக்கள் வந்து ரொம்ப அறிவு சார்ந்தவர்கள், தமிழ் மக்கள் குறிப்பாக. ஏன்னா வந்து அவங்க வந்து பழைய காலத்துலேருந்தே நிறைய படிக்கிறவங்க, எஜுகேஷ்னலாக வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க, ஒரு பிலீஃபில் உள்ளவங்க, ஒரு கல்ச்சுரல் பீப்புள் நம்ம மக்கள். அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இப்போ இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான் ரொம்ப விரும்புவாங்க. கிராம பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளீன்லினஸ் ப்ராசஸ்லாம் நம்ம சொல்லி தரல. காலை கழுவிட்டு தான் உள்ளே வரணும், நீ சுத்தமாக தான் இருக்கணுங்கிறதெல்லாம் அன்றைய காலகட்டத்திலே வந்து சவுத்துலேயே அந்த கலாச்சாரங்கள் உருவாக்கப்பட்டது, பொதுவாக இந்தியாவிலேயே. இப்படிங்கிறப்ப இவங்க இதை நம்புறதுனால இந்த மருந்தை கொடுக்குறதுனால என்ன நடந்துருதுங்கிறத கேள்வி இருக்குது. இது வந்து ஒரு சயின்ஸு இல்லையா? நீங்கள் மருத்துவமனைகளே நீங்கள் வேலை பார்க்கும்போது நாங்கள் பார்த்துருக்கோம், அடிப்படையில் இருக்கிறாங்கல்ல மக்கள், ஒரு ஹவுஸ் கீப்பிங்லேயோ அல்லது வார்ட் பாயோ, அவங்க வந்து ஒருத்தர் சொல்கிறத அப்படியே ரிசீவ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் சொல்கிறோன்னா டாக்டர் சொல்லிட்டார் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு ரிசீவ் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம மக்களுடைய அடிப்படையான ஒரு எண்ணம். அதே ரொம்ப படிச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் சொன்ன மாதிரி கூகுளில் போய் ரிசர்ச் பண்ணுறது, 4 சம்மந்தம் இல்லாத கேள்விகளை கேட்குறது, எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியனை பிலீவ் பண்ணாமல் இருக்கிறது, 4 எக்ஸ்பர்ட்ஸ்ட்டு ஒப்பீனியன் வாங்குறது, இதெல்லாம் மாறினதுக்கப்புறம் தாங்க இந்த வேக்சினேஷன் மேலே 1000 கேள்விகள் வர ஆரம்பிச்சது. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேப்பிலையை அரைச்சி இதுதான் உனக்கு ஆன்டிபயோட்டிக்னு சொன்னப்போ யாரும் கேட்கல. அந்த ஆன்டிபயோட்டிக்கை கேப்சூலாக மாற்றின பிறகு தான் இங்கே பிரச்சனை. அது மாதிரி தான் வேக்சினும் அடிப்படையில் கொடுத்த பொழுது பெரிய மாற்றம். இப்போ குழந்தைங்களுக்கு வேக்சின் இருக்கிறதுனால நீங்கள் வந்து போலியோ வைரஸ் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு இல்லாமல் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? எவ்வளோ வைரஸ் வந்து இல்லாமல் பண்ணதில் இந்தியா மிகப்பெரிய பங்கு வச்சுருக்குது. இந்தியாவோட பங்கு WHO ரொம்ப பாராட்டுற ஒரு கண்ட்ரி இந்தியா தான். ஏன்னா மக்கள் தொகை 140 கோடி மக்கள் தொகையை வச்சுக்கிட்டு இவங்க கோவிடோடு எப்படி அழகாக கையாண்டாங்க. அதாவது அவங்களுக்கே வந்து அந்த எதிர்ப்பு சக்திகளை உருவாக்கிக்கிட்டாங்க, இதை வந்து ஃபேஸ் பண்ணி உருவாக்கிக்கிட்டாங்க. அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்திய மக்கள் மேலே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தான் WHO சொல்லுது. இன்னுமே சைனாவில் நீங்கள் போய் பாருங்கள், அவங்க எக்ஸ்போஸ் ஆகாமல் இன்னும் கோவிடுக்கு பயந்து ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம மக்கள் என்னென்னா கோவிடை ஒரு காமன் கோல்டு ஆக்கி விட்டுட்டாங்க. இதுக்கு வேக்சினை பற்றி கவலைப்பட தேவையில்லைங்க. வேக்சின் வந்து எதிர்ப்பாற்றலை உருவாக்குறதுலையும் இந்த நோய்கள்லேருந்து பாதுகாக்கிறதுலையும் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது உண்மை. ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பத்துக்கு நல்ல ஒரு தெளிவிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அதனால் வந்து மக்களுக்கு வந்து தேவையில்லாத பயம் வேண்டாம். கோவிஷீல்டு போட்டவங்க வந்து ஒரு நிம்மதியாகவே இருக்கலாம். இத்தனை வருஷமாக ஒன்றும் பண்ணாது, இனியும் பண்ணாது அப்படின்றத மட்டும் சொல்லிக்கலாம். தகவல்களுக்கு ரொம்ப நன்றி சார். Nova Sangamam Premium Plots and Villas at Manapakkam. For booking, contact 9564 012345.